நாமக்கல் மாவட்டத்தில் இன்னும் நிறைய இடம் இருக்குது. ஆனால் எந்த இடத்துலையுமே வேறு இடத்துல ஆய்வு பண்ணல. நேராக மோகனூர் தாலுக்கா வளையப்பட்டி, புதுப்பட்டி, அரூர் பகுதியில் மட்டும்தான் அந்த இடத்த ஆய்வு பண்ணுறாங்க. நாங்கள் அப்போ இருந்தே எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்கிறோம். இது வந்து மலைகள் இருக்கிற பகுதி, நீர்நிலைகள் இருக்கிற பகுதி, மேய்ச்சல் தரைகள் இருக்கிற. எத்தனை நீர்நிலைகள் இருக்குங்க அங்கே? 70 நீர்நிலைகள் இருக்குது. 35 அரசு நீரோடைகள், 25 தனியார். அந்த அரசு நீரோடைகளிலிருந்து வயல்வெளியில் விவசாய நிலங்களில் இருந்து போய் அந்த ஏரிகளுக்கு போய் ஏரியிலிருந்து அங்கே கரைப்போட்டான ஆறுன்னு இருக்குது, அந்த இடத்துக்கு போகிறதுக்காக அந்த நீரோடைகள் இருக்குது. அதில் வந்தீங்கன்னா அரசாங்கத்தால் கட்டப்பட்ட தடுப்பணைகள் இருக்குது, செக் டேம் இருக்குது. அது இல்லாத வந்து பார்த்திங்கன்னா அந்த நீரை வந்து சரி விட்றதுக்காக வந்து உள்ளே போர்வெல் அமைச்சு அதில் ஜல்லிக்கல்லாம் போட்டு அங்கேயே வந்து நீரை வந்து சரி விட்றதுக்கான ஒரு 30க்கு மேற்பட்ட இடங்களை அதில் அமைச்சிருக்கிறாங்க. அந்த செக் டேம் ஒட்டியே அங்கே நீர் சேமிப்பு அப்படிங்கிறதுக்காக. விவசாய நிலங்கள் எவ்வளோ அடிப்படை? விவசாய நிலங்கள் 450 ஏக்கர் இருக்குது. 450 ஏக்கர் அதுவும் காலியாகுது? அது காலியாகுது. ஓகே. கிட்டத்தட்ட ஒரு 49,990 ஏக்கர். நாங்கள் 50,000 ஏக்கர்னு வச்சு 50,000 ஏக்கர் கையகப்படுத்தியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்குமே உதவாத இடங்களை தான் நாங்கள் கையகப்படுத்துகிறோம் அப்படின்னு எங்களுக்கு லெட்டர் கொடுக்குறாங்க. ஆனால் லெட்டர் கொடுக்குறது, கடிதம் எங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் லேண்டு எடுக்கிறது அதுக்கு நேர் மாறாக இருக்குது. பூரா எடுக்கிறது பூராமே விவசாய லேண்டு தான். 483 ஏக்கர் பட்டா விவசாய நிலங்கள். பட்டா விவசாய நிலங்கள். ஓகே. இது எடுத்துட்டு என்னத்த தொழிற்சாலை எங்க கட்ட போறாங்க? ஒரு தமிழக முதல்வரை சந்திச்சு ஒரு மிகப்பெரிய முக்கியமான குறைகளை வந்து விவசாயிகள் கடந்த 4 ஆண்டு காலமாக சொல்ல முடியல. ஒரு 6 மாத காலமாக ஒரு விவசாயிகள் பார்த்தாரு, மக்கள் எல்லாத்தையும் சந்திச்சார். அதுக்கப்புறம் யாருமே அதிகாரிகளோ அரசியல்வாதிகளோ அவரை சந்திக்கிறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க. தொழில்துறையில் நாமக்கல் மாவட்டம் பின்தங்கி இருக்குதா சார்? தமிழக முதல்வர் நாமக்கல் மாவட்டத்துக்கு நலத்திட்ட உதவிகள் வளர்ந்தார். அந்த கூட்டத்திலேயே அவர் சொன்ன மிகப்பெரிய ஒரு முக்கியமான வார்த்தை என்ன சொன்னார்னா, நாமக்கல் மாவட்டம் தொழிலிலும் விவசாயத்திலும் இரண்டு கண்கள் போல சிறப்பாக செயல்படுது அப்படின்னாரு. இதை விட என்ன சார் சர்டிஃபிகேட் வேணும்? அப்போ எதுக்கு அங்கே சிப்காட்டு? அதுதான் எங்களுக்கே புரிய மாட்டேங்குது. முதல்வரை தான் சந்தித்து உங்களுடைய குறையை சொல்ல முடியல. அங்கே வந்து உங்கள் மாவட்டத்துக்கு ஒரு அமைச்சர் இருப்பார், அவரை பார்த்து சொல்லலாம். இல்லைனா திமுகவுக்கு மாவட்ட செயலாளர் இருப்பார், அவர் மூலமாக சொல்லலாம். அவர் ஒரு தரம் வந்து நாங்கள் பல போராட்டங்கள் நடத்திட்டு இருக்கிறப்ப எங்களை ஒரு தரம் கூப்பிட்டாரு. யாரு? மாவட்ட செயலாளர், திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளர் ராஜேஷ்குமார் கூப்பிட்டாரு. அவர் அலுவலகத்திலேயே வந்து போய் பேசணும். அவர் நாங்கள் சொல்கிற கருத்தில் அவர் வாங்கிக்கிற மனநிலையில் இல்லை. அவர் ஒரே ஒரு கருத்து, சிப்காட் வரும் பணம் கொடுப்பாங்க வாங்கிக்கிங்க. ஓகே, அவ்வளோதான். அவர் தானே தீவிரமாக இருக்கிறார் இதில். அவருக்கு அவ்வளோ தீவிரமாக இருக்கிறார். அவ்வளோ தீவிரமாக இருக்கிறார். நீங்கள் தானே அவருக்கு ஓட்டு போடணும் அடுத்த முறை. அவருக்கு எம்எல்ஏ அதெல்லாம் அவர் நினைச்சா தானே, அதை அடுத்த தரம் பார்த்துக்கலாம். சரி, அமைச்சர் அவரை சந்திக்கவே இல்லை. அவருடைய ஏக்கரை 70 ஏக்கர் வந்து இதில் சிப்காட்டுக்கு கொடுக்குறாங்க. அதனால் அவர்கிட்ட போய் ஏன் நிலமும் அது பாதிக்கப்படுது, அதனால இது தடுத்து நிறுத்துங்க அப்படிலாம் சொல்லவே இல்லைங்க. இந்த சிப்காட் வந்தால் மதிவேந்தனுக்கு லாபமா நட்டமா? லாபம். எப்படி? அவர் வந்து ஒரு ஃபேமிலிக்கு சொந்தமான இடங்கள் ஒரு 70-75 ஏக்கர் இருக்குது. ஓகே. அவர் வந்து அந்த முதல்ல வந்து ஒரு குறிப்பிட்ட குறைந்த விலைக்கு வாங்கியிருப்பாங்க. இப்போ சிப்காட்டில் வந்து ஒரு 30-35 லட்சம் ரூபாய்க்கு மதிப்பு போட்டிருக்கிறாங்க ஒரு ஏக்கருக்கு. அப்போ நீங்கள் உங்களுக்கு அதே மாதிரி தானே வரும்? இல்லை, எங்கள் கிராமத்தில் வந்து அந்த கிராமத்தில் வளையப்பட்டி, புதுப்பட்டியில் வந்து வளையப்பட்டி கிராமத்துக்கு குறைவாகவும் புதுப்பட்டி கிராமத்துக்கு அதிகமாகவும் இருக்குது. புதுப்பட்டியில் அமைச்சரோட இடம் இருக்குது, அதனால அங்கே ரேட் ஜாஸ்தியாக இருக்குது. உங்களுக்கு கம்மியாக இருக்குது. வளையப்பட்டி கிராமத்துக்கு கம்மியாக இருக்குது, இங்கே அதிகமாக இருக்குது. அமைச்சருக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க, உங்களுக்கு எவ்வளோ தராங்க? இங்கே வந்து ஒரு 10 லட்சம் 12 லட்ச ரூபா வரும் வளையப்பட்டி பகுதி மக்களுக்கு. அவர் அந்த புதுப்பட்டி மக்களுக்கு ஒரு 30 லட்சம் 35 லட்சம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதனால அவர் ஜாலியாக இருக்கிறாரு. ஓகே. நீங்கள் வந்து முதல்வர் வந்து ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு சொன்னார், ஒரு பொட்டு நிலம் கூட விவசாயிகளுடைய அனுமதியின்றி நாங்கள் எடுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு ப்ராமிஸை கொடுத்தாரு. விளை நிலங்களை எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னார். அது இங்கே மீறப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக மீறப்பட்டிருக்குங்க சார். இந்த திட்டத்தை யாரால் தடுத்து நிறுத்த முடியும்? தமிழக முதல்வரால் மட்டுமே முடியும். அன்பார்ந்த ரெட்பிக்ஸ் உறவுகளே, பல்வேறு அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் கடந்து இன்று வரை எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் பக்கசார்பில்லாமல் தொடர்ந்து மக்களை மட்டுமே மையப்படுத்தி இயங்கும் ஊடகம் ரெட்பிக்ஸ் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்கு தெரியும். தொடர்ந்து நாங்கள் ஒரு சுதந்திரமான ஊடகமாக செயல்பட உங்களது நிதி உதவி எங்களுக்கு தேவை. உங்களால் முடிந்த அளவு எங்களுக்கு நிதி உதவி செய்யுங்கள். திரையில் தெரியும் இந்த QR கோடை பயன்படுத்தியோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தகவல்களை பயன்படுத்தியோ உங்களால் முடிந்த அளவு எங்களுக்கு நிதி உதவி செய்யுங்கள். நன்றி. வணக்கம் சார். சார் வணக்கம். நாமக்கல் மாவட்டம் வளையாப்பட்டி, புதுப்பட்டி, அரூர் இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 806 ஏக்கர் சிப்காட்டுக்காக நிலம் கையகப்படுத்தப்படும் அப்படின்னு அரசு
அறிவித்ததை எடுத்து நீங்கள்லாம் தொடர் போராட்டம் நடத்திட்டு இருக்கீங்க. இந்த போராட்டத்தை பற்றி சொல்லுங்கள், இந்த சிப்காட் திட்டத்தை பற்றி சொல்லுங்கள். நாமக்கல் மாவட்டத்தை வந்துங்க சார், வலைப்பட்டி, புதுப்பட்டி, அரூர் 3 பகுதியில் வந்து 2021 அரசு வந்து ஒரு அறிவிப்பு சட்டமன்றத்தில் அறிவிக்கிறாங்க 10 மாவட்டத்தில். அதில் நாமக்கல் மாவட்டமும் ஒரு அறிவிக்கிறாங்க. என்ன அறிவிப்பு அது? சிப்காட் புதிய தொழில் துவங்குறோம் அப்படின்னு சொல்லி சிப்காட் அறிவிப்பு சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் இன்னும் நிறைய இடம் இருக்குது. ஆனால் எந்த இடத்துலையுமே வேறு இடத்துல ஆய்வு பண்ணல. நேராக மோகனூர் தாலுக்கா வலைப்பட்டி, புதுப்பட்டி, அரூர் பகுதியில் மட்டும்தான் அந்த இடத்துல ஆய்வு பண்ணுறாங்க. இதில் பொதுமக்கள் வந்து நாங்கள் அறிவிப்பு வெளியிட்ட அப்போவே இந்த இடத்த ஆய்வு பண்ணுறதுக்காக வட்டாட்சியர், கோட்டாட்சியர், அங்கே இருக்கிற கிராம நிர்வாக அலுவலர்லாம் வர்றாங்க. நாங்கள் அப்போ இருந்தே எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்கிறோம். இது வந்து மலைகள் இருக்கிற பகுதி, நீர்நிலைகள் இருக்கிற பகுதி, மேய்ச்சல் தரைகள் இருக்கிற. எத்தனை நீர்நிலைகள் இருக்குங்க அங்கே? 70 நீர்நிலைகள் இருக்குது. 35 அரசு நீரோடைகள், 25 தனியார். அந்த அரசு நீரோடைகளிலிருந்து வயல்வெளியில் விவசாய நிலங்களில் இருந்து போய் அந்த ஏரிகளுக்கு போய் ஏரியிலிருந்து அங்கே கரைப்போட்டான ஆறுன்னு இருக்குது, அந்த இடத்துக்கு போகிறதுக்காக அந்த நீரோடைகள் இருக்குது. அதில் வந்தீங்கன்னா அரசாங்கத்தால் கட்டப்பட்ட தடுப்பணைகள் இருக்குது, செக் டேம் இருக்குது. அது இல்லாத வந்து பார்த்திங்கன்னா அந்த நீரை வந்து சரி விட்றதுக்காக வந்து உள்ளே போர்வெல் அமைச்சு அதில் ஜல்லிக்கல்லாம் போட்டு அங்கேயே வந்து நீரை வந்து சரி விட்றதுக்கான ஒரு 30க்கு மேற்பட்ட இடங்களை அதில் அமைச்சிருக்கிறாங்க. அந்த செக் டேம் ஒட்டியே அங்கே நீர் சேமிப்பு அப்படிங்கிறதுக்காக. இப்போ எல்லாமே இடத்துல பார்த்தீங்கன்னா கூட நாமக்கல் மாவட்டத்தில் சில இடத்துல வறட்சியாக இருக்கும். ஆனால் இந்த இடத்துல அந்த நீர் செறிவுற்றது இது இருக்கிறனால அந்த மக்களுக்கு வந்து அங்கே நீர்நிலைகள் வந்து அந்த கிணற்றுலாம் இன்னும் நீர் வந்து மேல் பகுதியிலேயே இன்னும் இருக்குது. இன்னும் ஒரு வருஷத்துக்கு தேவையான மழையே பெய்யலைன்னா கூட இன்னும் ஒரு வருஷத்துக்கு தேவையான தண்ணி விவசாயம் செய்கிற அளவுக்கு அங்கே கிணறுகளை வந்து விவசாயம் பண்ணுற அளவுக்கு தண்ணீர் இருக்குது. அது மாதிரி மற்ற இயற்கை மலைகள் எத்தனை ஏக்கர்கள் இருக்கும்? மலை குன்றுகள் வந்து ஒரு 300-400 ஏக்கர் இருக்குது. அது தொடர்ந்து அந்த வலைப்பட்டி பகுதியில் ஸ்டார்ட் ஆகிங்க சார். அது தொடர்ந்து அப்படியே கன்னியூவாக போயிட்டே இருக்குது. சின்ன சின்ன மலைகள், மலை குன்றுகள், அது மாதிரி நிறைய அந்த இது பெருமாள் கோயில், கஸ்தூரி ரங்கன், இது மாதிரி நிறைய மலைகள் இருக்குது. அது மாதிரி ஒரு 15-20 கிலோமீட்டர் தூரத்துக்கு நாமக்கல் மாவட்டத்திலேயே ஒரு கன்னியூவாக போயிட்டுருக்கு ஒரு மலைகள் பகுதி. அந்த மலை ஹில் அந்த குன்று பகுதியில் வந்து 100 ஏக்கர் அடிபடுது இதில். ஆமாம், 100 ஏக்கருக்கு மேலே இருக்குது. ஓகே. அதே மாதிரி இது காடுகள் அடிபடுதா? காடுகளாக தான். அந்த காடுகள் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மேலே மலைகள் இருக்குது, அந்த குன்றுகள் இருக்கும். அதுலேருந்து நேராக கொஞ்சம் வரும்போது அதில் தான் அந்த நீரோடைகளே உற்பத்தி ஆகுது. ஓகே. மலைகள் இருக்கிற பகுதிகளில் தான் அந்த நீரோடைகளே உற்பத்தி ஆகி தான் அந்த தண்ணீரே அந்த பகுதிக்கு அந்த கரைப்போட்டான் ஆறுக்கு வந்து ஏரிகள் 4 ஏரி இருக்குது. அந்த 4 ஏரிகள் நிரம்பின பிற்பாடு அந்த கரைப்போட்டான் ஆறுக்கு போகிறதுக்கு அரசாங்கமே வழி பண்ணியிருக்கிறாங்க. நம்ம அதில் போய் ஒன்றும் புதுசாகவே எதுவுமே இது பண்ணலை. அந்த இடத்துல தான் இப்போ இவங்க சிப்காட் போடுறேன்னு சொல்லி நிலத்தை எடுத்து இது பண்ணுறாங்க. விவசாய நிலங்கள் எவ்வளோ அடிப்படை? விவசாய நிலங்கள் 450 ஏக்கர் இருக்குது. 450 ஏக்கர் அதுவும் காலியாகுது. அது காலியாகுது. ஓகே. இந்த திட்டம் எதற்காக கொண்டு வரப்படுதுன்னு நினைக்கிறீங்க சார்? அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது 1971-72 இந்த சிப்காட் நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது. அதிலிருந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 49,990 ஏக்கர் நாங்கள் 50,000 ஏக்கர் கையகப்படுத்தியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா குறைந்த அளவு தான் தொழிற்சாலைகள் அமைச்சிருக்கிறாங்க, மீதி இடங்கள் எல்லாமே இன்னும் சும்மா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற சிப்காட் நிறுவனம் எங்களுக்கு கொடுத்துருக்கிற தரவுகளில் பார்த்தீங்கன்னா தொழிலில் மிகவும் பின்தங்கிய மாவட்டம் இந்த சிவகங்கை, ராமநாதபுரம், திருநெல்வேலி, இது மாதிரி தூத்துக்குடி, இதெல்லாம் வந்து அங்கே பனங்காடுகள் இது மாதிரி இருக்கிறோம். அந்த மாதிரி பகுதியில் வந்து அதனுடைய பொருளாதார வளர்ச்சி அங்கே பின்தங்கி இருக்கிறவங்க இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த தொழிலை வந்து நம்ம சிப்காட் கொண்டு வரணும். எங்களுக்கு கொடுக்குற கடிதத்தில் இப்பயும் அப்படி தான் சொல்கிறாங்க. அதுவும் லேண்டு எடுக்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்த லெட்டர்லேயே அவங்க சொல்கிறது என்னன்னு சொன்னாங்கன்னா, விவசாய நிலங்களை எடுக்கிறதில்ல, அது நஞ்ச நிலங்களை எடுக்கிறதில்ல, புஞ்ச நிலங்களில் பயிர் செய்ய முடியாத பயிர் செய்கிற இடங்களை நாங்கள் எடுக்கிறதில்ல, பயிர் செய்ய முடியாமல் எதுக்குமே உதவாத இடங்களை தான் நாங்கள் கையகப்படுத்துகிறோம் அப்படின்னு எங்களுக்கு லெட்டர் கொடுக்குறாங்க. ஆனால் லெட்ரு கொடுக்குறது கடிதம் எங்களுக்கு கொடுக்குறாங்க, ஆனால் லேண்டு எடுக்கிறது அதுக்கு நேர் மாறாக இருக்குது. பூரா எடுக்கிறது பூராமே விவசாய லேண்டு தான், ஆனால் அது கடிதம் கொடுக்குறது எங்களுக்கு. ஆனால் இதுக்கு என்னன்னு கேட்டாங்கன்னா, அது வருவாய்த்துறை எடுக்கிறாங்க, அது நாங்கள் என்ன சார் பண்ணுறது அப்படிங்கிறாங்க. வருவாய்த்துறையே பார்த்தீங்கன்னா இதில் அவர்களுடைய ஆவணங்கள்லேயே இருக்குது. தென்னை மரம் இருக்குது, பாக்கு இருக்குது, வாழை இருக்குது, எல்லாம் என்னென்ன பயிர் பண்ணுறங்கிற அந்த அவங்க எடுத்து கொடுத்துருக்குற ஆவணங்களே அது எல்லாமே இருக்குது. ஆனால் விவசாய நிலங்கள் எடுக்கணும்னு சொல்லிட்டு விவசாய நிலங்களை தான் எடுத்து விவசாயிகளை துன்புறுத்திட்டு நீங்கள் நான் சொல்கிறபடி கிட்டத்தட்ட 806 ஏக்கரில் மேய்ச்சல் நிலம் 150 ஏக்கர். ஆமாம்.
அதுக்கப்புறம் குன்றுகள் அது ஒரு 100 ஏக்கர், செயற்கை காடுகள், செயற்கையால் அரசால் உருவாக்கப்பட்ட காடு அது ஒரு 100. அரசாங்கத்தால் வந்து மரக்கன்றுகளை தான் வச்சுருக்கிறாங்க. காடுகள் இயற்கையாக இருக்கு. அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட காடுகள் இல்லை, வனத்துறையின் மூலம் மரக்கன்றுகளை வச்சு வனத்தோட்டங்கள் வச்சு அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு 40 ஏக்கர். ஆமாங்க. இது இல்லாமல் ஒரு 483 ஏக்கர் பட்டா விவசாய நிலங்கள். பட்டா விவசாய நிலங்கள். ஓகே, இதை எடுத்துட்டு என்னத்த தொழிற்சாலை கட்ட போகிறாங்க சார்? அதாவது அரசாங்கம் வந்து 2 விதமாக யோசனை பண்ணணும். ரெண்டுமே 2 விதமாக இருக்கிற மக்கள். இங்கே வேலைவாய்ப்பு கொடுக்குறேங்கிறாங்க, இங்கே இருக்கிற விவசாய மக்கள். இந்த விவசாய மக்களை அந்த இடத்துல இருந்து அகற்றிட்டு அவங்க எங்கே போவாங்க? எல்லாமே 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்க வயதானவர்கள், பெரிய அந்த அங்கே இருக்கிற அவங்களோட குழந்தைகள், இது அங்கே இருக்கிற வீடுகள், இதெல்லாம் இயற்கையாக வந்து அந்த காடுகளை உருவாக்குறதுக்கு விவசாயிகள் ரொம்ப காலம் கஷ்டப்படணும். ஒரு விவசாய பூமியை வந்து சாதாரணமாக இருக்கிற இடத்த உருவாக்கணும்னா குறைஞ்சது ஒரு 5 ஆண்டு 10 ஆண்டு ஆகும். அதில் தொழிலாளர்கள் வேலை செய்கிறாங்க. அந்த உற்பத்தி செய்கிற பொருளில் இருந்து நிறைய பேர் வியாபாரம் பண்ணுறாங்க. அதுலேருந்து எத்தனையோ பேர் இது வந்து ஒரு தொடர் கதையாக அப்படியே போயிட்டே இருக்கும். ஒன் பை இந்த விவசாயம் போயிட்டே இருக்கும். ஆனால் இது எல்லாமே தடுத்துட்டு அங்கே ஒரு தொழிற்சாலை கொண்டுட்டு வரோம்னா அதில் எத்தனை பேர் வேலை வாய்ப்பு கிடைக்க போகிறாங்க? இருக்கிற இடத்துலேயே வேலை வாய்ப்பு இருக்கிற நிலைமை இன்னொரு 15 வருஷத்துக்கு இருக்கும். இப்போ சிப்காட் எடுத்து வச்சிருக்கிற இடத்துல தொழிற்சாலை அமைச்சாவே இன்னொரு 15 வருஷத்துக்கு யாரோட இடத்தையுமே கையப்படுத்த வேண்டிய முடியும். ஆமாம், கண்டிப்பாக. அது இல்லாத நாங்கள் இந்த விஷயத்தை வந்து தமிழக முதல்வருக்கு சொல்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணுறோம். ஒரு 4 தரம் கடிதம் கொடுத்துட்டோம். ஈரோடு இப்போ இறுதியாக ஈரோடு வந்தப்போ கூட நம்ம ஒரு கருப்பு கொடி காட்டி ஒரு கவனத்தை கொண்டுட்டு போகலான்னு பார்த்தோம். அப்போ கூட பர்மிஷன் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் சும்மா அது சரி, அப்பயும் பர்மிஷன் இல்லை அப்படின்ட்டாங்க. நாங்கள் அந்த கண்காட்சி பார்க்குறதுக்கு கூட ஈரோடு போகலான்ட்டு திருச்செங்கோடு வரைக்கும் போனால் அங்கே 3 தனிப்படை போலீஸை போட்டு அங்கேயே தடுத்து நிறுத்திட்டாங்க. ஒரு தமிழக முதல்வரை சந்தித்து ஒரு மிகப்பெரிய முக்கியமான குறைகளை வந்து விவசாயிகள் கடந்த 4 ஆண்டு காலமாக சொல்ல முடியல. ஒரு 6 மாத காலமாக ஒரு விவசாயிகள் பார்த்தாரு, மக்கள் எல்லாத்தையும் சந்தித்தார். அதுக்கப்புறம் யாருமே அதிகாரிகளோ அரசியல்வாதிகளோ அவரை சந்திக்கிறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க. தொழில்துறையில் நாமக்கல் மாவட்டம் பின்தங்கி இருக்குதா சார்? தமிழக முதல்வர் நாமக்கல் மாவட்டத்துக்கு நலத்திட்ட உதவிகள் வளர்ந்தார். அந்த கூட்டத்திலேயே அவர் சொன்ன மிகப்பெரிய ஒரு முக்கியமான வார்த்தை என்ன சொன்னார்னா, நாமக்கல் மாவட்டம் தொழிலிலும் விவசாயத்திலும் 2 கண்கள் போல சிறப்பாக செயல்படுது அப்படின்னாரு. இதை விட என்ன சார் சர்டிஃபிகேட் வேணும்? அப்போ எதுக்கு அங்கே சிப்காட்டு? அதுதான் எங்களுக்கே புரிய மாட்டேங்குது. அவரே ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழகத்தினுடைய முதலமைச்சர், அவரே ஒரு பொது விழா மேடையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்கிறாங்க, மற்ற அமைச்சர் பெருமக்கள் இருக்கிறாங்க, எல்லாருமே இருக்கிறப்ப அவர் வந்து ஓப்பன் இதில் அவர் சொன்ன இதுலேயே பதிவாக இருக்கும். நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடித்தது விவசாயமும் தொழிலும் மிகச்சிறந்த 2மே ஒன்றுக்கு போட்டி போட்டு வளர்ச்சியாகி போயிட்டு இருக்குது அப்படின்னு அவரே கொடுத்த தொழில்துறை அங்கே இருக்கு சார். அங்கே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க, மெயினாக வந்து கரும்பு பயிர் பண்ணுறாங்க. அதுக்கு 2 சர்க்கரை ஆலைகள், மிகப்பெரிய சர்க்கரை ஆலைகள் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டை உற்பத்தி, லாரி, ரிக் வண்டி, கேஸ் வண்டி, பள்ளிக்கூடங்கள், காலேஜ், மரவள்ளியிலிருந்து உற்பத்தி பண்ணுற சேகோ பேட்டரி, பட்டு உற்பத்தி, நெசவாளர் உற்பத்தி, இரும்பு தொழிற்சாலைகள், அந்த சின்ன செங்கல் தொழிற்சாலை இல்லாத தொழிலே நாமக்கல் மாவட்டத்தில் இல்லை. அத்தனை தொழில்களும் நிறைந்த மாவட்டம். ஆட்கள் பற்றாக்குறையினால் நாங்கள் எங்கள் மாவட்டத்தில் விட்டு வெளி மாநிலத்தில் போய் பீகார், ராஜஸ்தான், மேகாலயா இந்த மாதிரி இருக்கிற ஊரில் வந்து அங்கே ஆயிரக்கணக்கான ஒரு 40-50 பேர் வேலை செய்கிறாங்க. அங்கே இல்லாத வெள்ளை உற்பத்தி பண்ணுறாங்க. அங்கேயுமே இது எல்லாமே ஆட்களில் வந்து பற்றாக்குறை. இங்கே அளவுக்கு தொழில் அங்கே சிறப்பாக போயிட்டு இருக்கு. சரி சார், நீங்கள் முதல்வரை தான் சந்தித்து உங்களுடைய குறையை சொல்ல முடியல. அங்கே வந்து உங்கள் மாவட்டத்துக்கு ஒரு அமைச்சர் இருப்பார், அவரை பார்த்து சொல்லலாம். இல்லைனா திமுகவுக்கு மாவட்ட செயலாளர் இருப்பார், அவர் மூலமாக சொல்லலாம். அவர் ஒரு தரம் வந்து நாங்கள் பல போராட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறப்ப எங்களை ஒரு தரம் கூப்பிட்டாரு. யாரு? மாவட்ட செயலாளர், திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளர் ராஜேஷ்குமார் கூப்பிட்டாரு. அவர் அலுவலகத்திலேயே வந்து போய் பேசணும். அவர் நாங்கள் சொல்கிற கருத்தெல்லாம் அவர் வாங்கிக்கிற மனநிலையில் இல்லை. அவர் ஒரே ஒரு கருத்து, சிப்காட் வரும் பணம் கொடுப்பாங்க, வாங்கிக்கிங்க, ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அப்புறம் நாங்கள் மறுபடியும் அவரை கோரிக்கை கன்சிடரே பண்ணலையா? இல்லை பண்ணுறதுக்கு வாய்ப்பு. அவர் தானே தீவிரமாக இருக்கிறார் இதில். அவருக்கு அவ்வளோ தீவிரமாக இருக்கிறார். அவ்வளோ தீவிரமாக இருக்கிறார். நீங்கள் தானே அவருக்கு ஓட்டு போடணும் அடுத்த முறை. அவருக்கு எம்எல்ஏ அதெல்லாம் அவர் நினைச்சா தானே, அதை அடுத்த தரம் பார்த்துக்கலாம். சரி, அமைச்சர் அவரை சந்திக்கவே இல்லை. அவருடைய ஏக்கரை 70 ஏக்கர் வந்து இதில் சிப்காட்டுக்கு கொடுக்குறாங்க. அதனால் அவர்கிட்ட போய் ஏனாலும் அது பாதிக்கப்படுது, அதனால இது தடுத்து நிறுத்துங்க அப்படிலாம் சொல்லவே இல்லைங்க. அமைச்சர் வந்து மதிவேந்தன் தானே? ஆமாம். அவர் என்ன சொல்கிறாரு? அவர்கிட்ட நாங்கள் பார்க்கவும் இல்லைங்க. அவர் வந்து ஒரு எந்த இதுவுமே இல்லைங்க சார். நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும்
எல்லாருமே இவர் தான். அவர் இருந்தால் கூட செய்தியாளர்கிட்ட சந்திப்பில் அரசு திட்டங்களை பற்றியோ ஒரு மாநிலத்தில் ஒரு அமைச்சர் மாவட்ட அமைச்சர் அவர் எதுவுமே இப்போ ஒரு செய்தித்தாளுக்கு ஒரு அரசாங்கத்தினுடைய திட்டங்களை பற்றி அவர் சொல்ல மாட்டார். எதுவுமே அவர்கிட்ட எது கிடையாது. நான் நேரடியாக கேட்குறேன், மதிவேந்தன் இந்த திட்டத்தால் பலனடை வர இந்த சிப்காட் வந்தால் மதிவேந்தனுக்கு லாபமா நட்டமா? லாபம். எப்படி? அவர் ஒரு ஃபேமிலிக்கு சொந்தமான இடங்கள் ஒரு 70-75 ஏக்கர் இருக்குது. ஓகே. அவர் அந்த முதல்ல அவர் குறிப்பிட்ட குறைந்த விலைக்கு வாங்கியிருப்பாங்க. இப்போ சிப்காட்டில் ஒரு 30-35 லட்சம் ரூபாய்க்கு மதிப்பு போட்டிருக்கிறாங்க ஒரு ஏக்கருக்கு. அப்போ நீங்கள் உங்களுக்கு அதே மாதிரி தானே வரும்? இல்லை, எங்கள் கிராமத்தில் அந்த கிராமத்தில் வலைப்பட்டி புதுப்பட்டியில் வலைப்பட்டி கிராமத்துக்கு குறைவாகவும் புதுப்பட்டி கிராமத்துக்கு அதிகமாகவும் இருக்குது. புதுப்பட்டியில் அமைச்சரோட இடம் இருக்குது, அதனால் அங்கே ரேட் ஜாஸ்தியாக இருக்குது. உங்களுக்கு கம்மியாக இருக்குது. வலைப்பட்டி கிராமத்துக்கு கம்மியாக இருக்குது, இங்கே அதிகமாக இருக்குது. அமைச்சருக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க, உங்களுக்கு எவ்வளோ தராங்க? இங்கே ஒரு 10 லட்சம் 12 லட்ச ரூபா வரும் வலைப்பட்டி பகுதி மக்களுக்கு. அவர் அந்த புதுப்பட்டி மக்களுக்கு ஒரு 30 லட்சம் 35 லட்சம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதனால அவர் ஜாலியாக இருக்கிறாரு. ஓகே. நீங்கள் முதல்வர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு சொன்னார், ஒரு பொட்டு நிலம் கூட விவசாயிகளுடைய அனுமதியின்றி நாங்கள் எடுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு ப்ராமிஸை கொடுத்தாரு. விளை நிலங்களை எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னார். அது இங்கே மீறப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக மீறப்பட்டிருக்குங்க சார். அவர் இது 8 வழிச்சாலை போராட்டத்தப்போ நிறைய இடத்துல அவர் பொதுக்கூட்டத்தில் சொல்லியிருக்கிறாரு. விவசாயிகள் அது இல்லாத அந்த தேர்தல் வாக்குறுதியிலே சொல்லியிருக்கிறாங்க நிறைய இடத்துல, நாங்கள் விவசாயிகளுடைய ஒப்புதல் இல்லாமல் ஒரு சென்ட் நிலங்கள் கூட நாங்கள் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாரு. அதை நம்பி ஏகப்பட்ட விவசாயிகள் அந்த 8 வழிச்சாலையில் பாதிக்கப்பட்ட மக்கள்லாம் விவசாயிகள் உண்மையிலுமே போன ஆட்சி காலத்தில் எங்களுக்கு கூட்டுறவு கடன் 2% தள்ளுபடி பண்ணினாங்க, நீர்வழி பாதைகளுக்கு தடுப்பணைகள்லாம் நிறையா கட்டினாங்க. அதையும் மீறி கூட இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குதுங்கிறதுக்கு எங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் விவசாயிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் விவசாயிகளுமே வாக்களித்தாங்க. ஆனால் இப்போ விவசாயிகள் அந்த தமிழகத்தில் இருக்கிற ஒரு 38 மாவட்டத்தில் ஒரு நாள் போராட்டம் நடத்தாத மாவட்டம்னு சொன்னால் அது விரல் விட்டு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி சூழ்நிலை மாறி போச்சு. அவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையை இன்றைக்கி விவசாயிகள் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ போராட்டங்கள் முன்னெடுத்துருக்கீங்க? உங்கள் மாவட்ட ஆட்சியரோ இல்லை இந்த தொழில்துறையில் சிப்காட் சேர்ந்த அதிகாரிகளோ என்ன சொல்கிறாங்க? நாமக்கல் மாவட்டத்தில் இந்த சிப்காட் அறிவிச்ச அப்புறம் 2 வருட காலத்தில் 125 அறவழி போராட்டம், ஒரு போராட்டம் 2 வருட போராட்டங்கள் எல்லாம் அரசியல் கட்சிகள், மிகப்பெரிய அரசியல் கட்சிகளே சாதாரணமாக ஒரு 10-20 போராட்டம் தான் அந்த மாவட்டத்தில் நடத்தி, அந்த தமிழ்நாடு பூராமே ஒரு அரசியல் கட்சி ஒரு 20-25 இதில் தான் ஒரு மைய வச்சு இது பண்ணியிருப்பாங்க. ஆனால் 125 அறவழி போராட்டங்கள் நடத்திட்டோம். அதே மாதிரி 450 நாள் தொடர் காத்திருப்பு போராட்டம். மாலை 6 மணிக்கு வந்தால் இரவு 11 மணி வரைக்கும் அடிக்கிற பனி, வெயில், அந்த மழை காலம், அந்த குளிர், அதுலேயே அந்த திறந்த வெளியில் ஒரு செட்டு போட்டு அதுலேயே உட்காந்துருக்குறோம். இது வரைக்கும் அது சம்மந்தப்பட்ட எந்த ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவரோ, தொழில்துறையில் இருக்கிற சிப்காட் நிர்வாக அலுவலர்களோ, தொழில்துறை செக்ரட்டரியோ யாருமே எங்களை அழைத்து இந்த மாதிரி உங்களுக்கு ஏன் இது மாதிரி இருக்கிறீங்க, ஒன்று இந்த மாதிரி ஒரு நிவாரணம் கொடுக்குறோம், இது மாதிரி நீங்கள் திட்டத்தை ஏன் அந்த போராட்டத்தை கைவிடுங்க அப்படின்னு யாருமே கூப்பிட்டு ஒருத்தர் பேசுகிற அளவுக்கு யாருமே இல்லை. மனுஷனாவே மதிக்கல உங்களை யாருமே கிடையாது. மக்களோட நிலை எப்படி சார் இருக்கு? மக்கள் என்னன்னா சார், அவங்க அதை அந்த போராட்டம் பண்ணி 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 மக்கள் ஓய்ந்து போயிடுறாங்க. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அந்த சக்தி இழந்துடுறாங்க. எவ்வளோ நாளைக்கு ஒரு மனிதனால் போராட முடியும்? அவங்க பார்க்குறாங்க இதுக்கு கடைசி தீர்வு என்ன, வர 2026 தேர்தல்னாச்சு ஏதாவது நாங்கள் ஏற்கனவே 2024 நடந்த பாராளுமன்ற தேர்தலையும் நாங்கள் யாருமே ஓட்டு போட போகல. ஓகே, எவ்வளோ பேர்? 300 குடும்பங்கள் ஓட்டு போட போகல. அப்போ மட்டும் வர்றாங்க எல்லா கட்சிகளும் இது தேர்தலை புறக்கணிக்காதங்க, வாக்களிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மட்டும் வர்றாங்க, அதுக்கப்புறம் இப்போ வர மாட்டேங்கிறாங்க. இப்போ தான் எதிர்கட்சிகள் இப்போ இந்த திட்டத்தையெல்லாம் நேற்று கூட அமைச்சர் எதிர்கட்சி தலைவர் நாமக்கல் வழியாக பிரதமரை சந்திக்கிறதுக்காக வந்தார். அப்போ கூட சந்திச்சுட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் அடுத்த ஆட்சி கண்டிப்பாக திட்டத்தை முதல்ல கையெழுத்து போட்டு நாங்கள் ரத்து பண்ணுறோன்னு சொல்லி நேற்று உறுதி அளிச்சிருக்கிறாங்க. எல்லா தலைவர்களும் எதிர்கட்சியாக இருக்கும்போது நல்லா செயல்படுறாங்க சார். கரெக்டுங்களா நான் சொல்கிறேன்? கண்டிப்பாக. சரி சார், இன்னொரு முக்கியமான விஷயம், எந்த அளவுக்கு இப்போ சிப்காட் அறிவிப்போட நிற்குதா, எந்த அளவுக்கு அரசு அதில் அடுத்தடுத்த நிலைக்கு போயிருக்கு சார்? ஃபர்ஸ்ட் ஸ்டடி பண்ணியிருப்பாங்க, டீம் ஸ்டடி பண்ணியிருப்பாங்க, முதல்ல இது ஒர்த்தா இல்லையான்றதை பார்த்துருப்பாங்க. அது மாதிரி எதுவும் பண்ணாங்களா சார்? அதாவது சார், இந்த திட்டத்தை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி முறைப்படி விவசாயிகளுக்கு ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் ஒன்று கொடுக்கணும். ஆமாம், எங்களுக்கு கொடுக்கல. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா சிப்காட்டினுடைய இதுக்கு அந்த பெருந்துறை சிப்காட்டினுடைய ப்ராஜெக்ட் ஆஃபீஸரும் அங்கே இருக்கிற பொறியாளர் இந்த இடத்த எங்களுடைய இடத்த ஆய்வு பண்ணுறாங்க. பார்க்கும்போதே அவங்களுக்கு ஒரு லொக்கேஷன் தெரியுது, இது சரியான இடமா இல்லையான்ட்டு. அவங்க
நம்மளுடைய விமான நிலையம் எவ்வளோ தூரம் இருக்குது, அதே மாதிரி ரயில்வே ஸ்டேஷன் எவ்வளோ தூரம் இருக்குது, எல்லாமே ஒரு அறிக்கை போட்டு இதில் இதெல்லாம் போட்டுட்டு, இது வந்து மலைக்குன்றுகள் இருக்கிற பகுதி, நீர்நிலைகள் இருக்கிற பகுதி, இது வந்து இடம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல் அலைகள் போல் மேடு பள்ளம். இது ஆமாம், இது ஒரு கிலோமீட்டர் உயரம், 1 கிலோமீட்டர் பள்ளம். இது வந்து சரி செய்கிறதுனாவே அரசுக்கு வந்து பல கோடி ரூபா செலவாகும். அதனால் வந்து என்னென்னா, இது எந்த இடத்த விட்டுட்டு அருகாமையில் இருக்கிற ஒரு சமபூமி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தட்டிட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனால் அதெல்லாம் எடுத்துக்கவே இல்லை அவங்க. ஓகே, அந்த மலைக்குன்றுகள் எந்த இடத்துல வேண்டாம்னு சொல்கிறாங்களோ அதே இடத்துல தான் மறுபடியும் அந்த இடத்த கையெழுப்படுத்துகிறாங்க. மலைக்குன்றுக்கு அமைச்சர் இடத்துக்கு எவ்வளோ தூரம் இருக்கும்? அது ஒட்டி பக்கத்தாண்டியே இருக்குது, ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு இதுலேயே இருக்குது. அதுக்கடுத்தது என்னென்ன பண்ணியிருக்காங்க, நடவடிக்கைகள் என்னென்ன பண்ணி நடவடிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து பேப்பரில் வந்து அரசாணை விட்டாங்க. 7/8/2024 அரசாணை வெளியிட்டார் அரசு துறை செயலாளர். அது விட்டார். அதுக்கப்புறம் ஒரு மாதம் 2 மாதம் கழித்து அளவீடு செய்கிறதுக்கு வந்தாங்க. இடத்தை அளவீடு செய்கிறதுக்கு வந்தாங்க. அளவீடு செய்ய வரும்போதே வந்து காவல்துறையோடு தான் வந்தாங்க. சர்வே பண்ணிட்டாங்க. சர்வே பண்ணிட்டாங்க. இடத்தை வந்து அளவீடு செய்கிறதுக்கு காவல்துறை தான். நீங்கள் அப்போ வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிங்களா? அப்போயே எதிர்ப்பு தான் தெரிவித்தோம். எங்களையெல்லாம் காவல்துறை கொண்டு போய் ஒரு ஓரமாக நிறுத்தி வச்சுட்டாங்க. அதில் ஒரு 2 போலீஸ் வேனை கொண்டு வந்து, லேடிஸ் போலீஸு, ஜென்ஸு எல்லாமே கொண்டு வந்து, எல்லாமே விவசாயிகள் எங்களுடைய தோட்டத்தில் நாங்கள் நின்று அந்த இடத்துல வந்து அதிகாரிகிட்ட பதில் பேச முடியாது. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க, கடைசி ₹1 கொடுக்குற வரைக்கும் இடம் வந்து அவங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே சட்டத்தில் யாருமே கையில் அவங்க நம்ம சொன்ன போய் ஓரமாக நின்றுக்கணும், அவ்வளோதான். இன்னாட்டி அது என்ன நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியும், காவல்துறையில் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் விவசாயிகள்லாம் நம்ம சொல்லிட்டோம், நம்ம நீதிமன்றம் இருக்குது, நமக்குன்னு ஒரு சில சட்ட வழிகள்லாம் இருக்குது, நம்ம போராடிக்கலாம், இவங்ககிட்ட போய் நம்ம தகராறு பண்ண வேண்டாம், நீங்கள் ஓரமாக நின்றுக்கணும். அதுக்கப்புறம் வந்து அளவீடு எடுத்துகிட்டு போனாங்க. அப்புறம் நோட்டீஸ் கொடுத்தாங்க, இது மாதிரி நீங்கள் வந்து இத்தனாம் தேதி வந்து மோகனூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் உங்களுடைய ஆட்சேபனை வந்து மனுக்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி. எங்களுடைய ஆட்சேபனை வந்து 35 ஆட்சேபனை சொல்லியிருக்கிறேன். அதில் 1-2 இல்லை, என்னென்ன காரணங்கள் அப்படின்னு புள்ளி விவரமாக என்னென்ன அந்த இடத்துல பாதிப்பு ஏற்படும், கால்நடைகள் எவ்வளோ பிரச்சனை ஏற்படும், பொதுமக்களுக்கு எவ்வளோ பிரச்சனை ஏற்படும், நீர்நிலைகள் எவ்வளோ பிரச்சனை ஏற்படும், 35 காரணிகள் சொல்லியிருக்கிறோம். ஆனால் 35 காரணிகளையும் வந்து 98% மக்கள் சொல்லியிருக்கிறோம். ஆட்சேபனை ஒருத்தர் 2 பேர் சொன்னால் கூட பரவாயில்ல, 98% மக்கள் ஆட்சேபனை சொல்லியிருக்கிறாங்க. அதில் எங்களுக்கு அந்த சட்டம் என்னங்கிறது தெரியல. ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே வந்து ஆட்சேபனை சொன்னால் அந்த இடத்துல சிப்காட் போடக்கூடாதுன்னு ஒரு சட்டம் சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 98% சொல்லியும் கூட மறுபடியும் அதே இடத்துல அந்த தொடர்வரையாக அதே சிப்காட் அந்த இடத்துல அமைச்சே தீரணும் அப்படிங்கிறதுல மும்பரம் காட்டுறாங்க. ஓகே, இப்போ யார் சொன்னால் இது தடுக்கப்படும் நினைக்கிறீங்க? இந்த திட்டத்தை யாரால் தடுத்து நிறுத்த முடியும்? தமிழக முதல்வரால் மட்டுமே முடியும். அவருக்கு உங்களுடைய வேண்டுகோள் என்ன சார்? எங்களுடைய வேண்டுகோள் என்னென்னா, அவர் என்ன எதிர்க்கட்சியாக இருக்கும்போது வாக்குறுதி வந்து சொன்னாரோ, ஒரு சிண்டு நிலங்களை கூட விவசாயிகள் ஒப்புதல் இல்லாமல் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாரோ அதே வாக்குறுதியை செயல்படுத்தணும். அது இல்லாத விவசாய சங்கங்களுடைய எங்களாட்ட போராடி இருக்கிற எங்கள் போன்ற போராளிகள் அழைத்து இது உண்மையிலுமே பிரச்சனை என்ன, விவசாயிகள் இந்த பிரச்சனை மட்டும் இல்லை, மற்ற பிரச்சனைகள் என்ன, மற்ற என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, மற்ற வந்து பார்த்தீங்கன்னா வந்துங்க சார், இப்போ கரும்புக்கு நமக்கு ஊக்கத்தொகை கிடைக்கல, அதுவும் போராடி வாங்க வேண்டியதாக இருக்குது. பாலுக்கு விலை கிடைக்கல, நெல்லுக்கு இப்போ விலை கிடைக்கல, இது எல்லாமே நீர்நிலைகள் வந்து தூர்வாரில். இது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் விவசாயிகள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்தித்தாள் பார்த்தீங்கன்னா தெரியும். எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஒரு 10-15 விவசாயிகள், ஒரு 20-50 விவசாயிகள் பச்சைத்துண்டு போட்டு போராடிக்கிட்டே இருப்பாங்க. அது குறிப்பாக வேணால் சென்னை ராஜரத்னம் ஸ்டேடியம், வள்ளுவர் ஸ்டேடியத்தில் விவசாயிகளுக்கே ஒரு ஒதுக்கப்பட்ட பகுதி மாதிரி ஆகிப்போச்சு. அங்கே தொடர் போராட்டம். போன மாதம் கூட பார்த்தீங்கன்னா கூட்டுறவு இந்த சிபில் இதுன்னு சொல்லி ஈசன் சார் நானும் தான் 2 பேரும் தான் முதல்ல அந்த சிவில் ஸ்கோர் பிரச்சனையை கையில் எடுத்ததே நான் தான். ஓகே, அந்த இது மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி வெளியில் அறிக்கை விட்டதே நான் தான். அப்புறம் தான் நான் முருகன்சாமி சாரும் ஈசன் முருகன்சாமி சாரும் 2 பேருமே பேசி அப்புறம் மறுபடியும் ராஜநாத் ஸ்டேடியத்தில் இதில் என்ன கொடுமை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உங்களாட்ட இருக்கிற இந்த தொலைக்காட்சி நிறுவனங்கள்லாம் வந்து இது எடுக்கிறாங்க. மிகப்பெரிய நிறுவனமாக செயல்படுற தொலைக்காட்சிக்கு அங்கே பார்க்கவே முடியல 2 வருஷமாக. அது என்னன்னே தெரியல. ஒரு சுதந்திர நாட்டில் ஒரு 4வது தூண் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல யாருமே வரமாட்டேங்கிறாங்க. என்ன காரணமே தெரியல. உங்கள் நாமக்கல் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் இருப்பாங்களே சார், அங்கே எடுக்கிறாங்க. அங்கே எடுத்தாலும் கூட குறைந்த அளவு தான் அந்த செய்தி வந்து வெளியில் எடுக்கிறாங்க. எல்லாரும் செய்தி வருது. ஆனால் நாங்கள் அந்த போராட்டம் பண்ணுற நாள் எல்லாருமே அங்கே இருக்கிற பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் கலந்துக்கிறாங்க. அவங்கள ஒன்றும் இது இல்லை. ஆனால் அங்கே அனுப்பப்படுற செய்திகள் வந்து ஒளிபரப்பு பணமாக ஒரு சில தொலைக்காட்சியில் வருது, ஒரு சில தொலைக்காட்சியில் வரமாட்டேங்குது. இதனால தான் வந்து தமிழக முதல்வர் கவனத்துக்கு போகிறதுக்கு குறைவாக இருக்குது.
அப்போ உங்களுடைய அந்த வெட்டினரி காலேஜில் லெதர் ஃபேக்டரி போட போகிறேன்னு சொன்னாங்க. ஆமாம் ஆமாம். அது என்ன பிரச்சனை? அதாவது வந்து சார், அது 40 ஆண்டு கால கல்லூரி, வரலாற்று சிறப்பு மிக்கது. அதில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படித்து டாக்டராக இருக்கிறாங்க. அது இல்லாத சிவில் சர்வீஸ் இது எழுதி ஐஏஎஸ் ஐபிஎஸ் விளையாட்டு வீரர்கள் இது மாதிரி நிறைய ஒரு அற்புதமான ஒரு பகுதி. அதுவும் இதே மாதிரி ஒரு மலை ஒட்டி இருக்கிற இது அனுப்பியிருக்கிறாங்க. அதை ஏற்கனவே லேண்டு கொடுத்த விவசாயிகள் உண்மையிலுமே ஒரு கல்லூரி வரணும் அந்த இடத்துல, நமக்காக கால்நடைங்கும் போது அது நமக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் அந்த இடத்த கொடுத்தாங்க. அந்த இடத்துல இப்போ வந்து ஒரு மாதத்திற்கு முன்பு வரைபடம் போட்டாங்க. வரைபடம் போட்டு ஒரு 175 ஏக்கர் வந்து தோல் தொழிற்சாலைக்கும் 25 ஏக்கர் சிறைச்சாலைக்கும் அப்படின்னு. ரெண்டுமே மோசமே சார். ஆமாம். அப்போ தோல் தொழிற்சாலைங்கிறது வருதுன்னா, சிறைச்சாலை வந்து கல்லூரி மாணவர்கள் ஒரு குற்றவாளி பிடிச்சிட்டு போகும்போது அவனுடைய மனநிலை எப்படி இருக்கு? அங்கே ஒரு பிரச்சனை அந்த சிறைச்சாலையில் ஏற்பட்டால் நேராக அடுத்தது இங்கே கல்லூரி உள்ள வளாகத்துக்குள்ளே தான் இங்கிறதுக்கு வர வாய்ப்பு இருக்குது. இது சம்மந்தமாக நாங்கள் தொடர்ந்து இது பண்ணிக்கிறோம். நாளைக்கு கூட அங்கே இருக்கிற அந்த பகுதியில் இருக்கிற விவசாயிகள் வந்து போராட்டம் வச்சுருக்கிறாங்க. இதை வந்து உடனடியாக இந்த சிப்காட் திட்டம், இந்த தோல் தொழிற்சாலை, இந்த சிறைச்சாலை, இது எல்லாமே ஒரே தாலுகாவில் திட்டமிட்டு ஒரு பகுதியிலேயே செய்கிறாங்க. இது என்னன்னே ஒரு மர்மமாக இருக்குது. மேபி அங்கே வந்து நீர்நிலைகள் நீர்வளம் நல்லா இருந்திருக்கலாம். ஆமாம், நீர்வளம் நல்லா இருக்குது. நீர்வளம் அந்த கல்லூரிக்குள்ளேயே ஒரு 10 கிணறு இருக்குது, 15க்கு மேற்பட்ட போர்வெல் இருக்குது. இயற்கை சார்ந்த சூழல், அந்த மலைப்பகுதி வந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மரங்களை வச்சு வளர்த்தி இருக்கிறாங்க. கால்நடைகளுக்கு தேவையான அந்த புல் தரையில் அந்த கால்நடைகள் அங்கே தான் ஓட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே அது வந்து அந்த இடத்துக்கு வந்து இதுக்கு சம்மந்தமே இல்லை. இது பார்த்தீங்கன்னா அது எப்படி சார் நல்லா இருக்க முடியும்? உடனே தோல் ஃபேக்டரி ஆரம்பிச்சு அந்த தோல் கழிவுகள் சாயங்கள் எல்லாம் போட்டு அந்த நிலத்தை நாசத்தை பண்ணிருக்கணும் இல்லையா? இது முதல்ல எங்கே ஆரம்பித்தாங்கன்னாங்க, சென்ற ஆட்சி காலத்தில் ஆத்தூர்கிட்ட கால்நடை பூங்கா, அதுக்குள்ளே முதல்ல இது மாதிரி ஃபேக்ட்ரி போடுறோம் அப்படின்னாங்க. அங்கே மக்கள் போராட்டம் பண்ணாங்க, அந்த இடத்த கைவிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கடலூரில் கூட அந்த முந்திரி தோப்பை அதை அழித்தாங்க, அங்கே நீதிமன்றம் தடை கூறுது. இது மாதிரி அடுத்து ஏற்கனவே சிப்காட்டுக்கு வேணிய இடம் இருக்கும்போது இந்த 175 ஏக்கர் அங்கே வேணுங்கிற இடத்துல ஏதோ ஒரு மாவட்டத்தில் எடுத்துக்கலாம். ஆனால் பர்டிகுலராக இங்கே வந்து எடுக்கணுங்கிறது தான் வைப்பாக இருக்குது. தண்ணி பிரச்சனை இல்லை. சிப்காட்டுக்கு பல ஆயிரம் லிட்டர் ஒரு நாளைக்கு தண்ணி தேவைப்படும். ராமநாதபுரத்தை வச்சா அங்கே தண்ணி எங்கே போவாங்க? அதான் கடல் இருக்குதுல்ல, கடல்லேருந்து அது ரொம்ப செலவாகும்ல சார். நிலத்தடி நீரை ஈஸியாக உறிஞ்சி ஃபேக்ட்ரி கட்டு இடம் நாசமானவனே ஃபேக்ட்ரியை காலி பண்ணிட்டு போயிட வேண்டியதான். சிப்காட்லன்னா எல்லாருக்கும் பட்டா கொடுக்குறாங்க, வாடகை தானே? வாடகை தான். அது ₹1, ₹2, ₹5 இந்த மாதிரி. அப்போ அந்த இடத்த ஸ்பாயில் பண்ணிடுறது, அந்த இடத்த கெடுத்து அது மாநகராட்சி எல்லைக்குள்ளே வருது. இப்போ முதல்ல யூனியன் கண்ட்ரோலில் இருந்தது, இப்போ தான் சமீபத்தில் மாநகராட்சி அறிவிச்சாங்க. ஒரு மாநகராட்சி இதுக்குள்ளேயே ஒரு தொழிற்சாலையை கொண்டு வந்து அது கால்நடை கல்லூரிக்குள்ளே வந்து கொடுக்கும்போது வடநாட்டிலிருந்து தான் தொழிலாளர் அதிகமாக கூட்டிகிட்டு வருவாங்க. இங்கே படிக்கிற மாணவர்களுக்கு இடையூறு ஏற்படும். இது மாதிரி பல்வேறு இடையூறுகள் அங்கே வர்றதுக்கு. அதுவும் இல்லாத அந்த இப்போ பெருந்துறை பார்த்தீங்கன்னா அவங்க மக்கள், நான் பார்த்துருக்கேன் சார், பெருந்துறை ஃபுல்லாக போயிருக்கேன் நான். அது மனிதன் வாழ தகுதியற்ற இடமா மாறி போச்சு. அதான் ஆம்பூர், வாணியம்பாடி, திண்டுக்கல், இது மாதிரி இந்த தோல் தொழிற்சாலைகள் இருக்கிற இடம்லாம் பார்த்தோம்னா வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு, நம்மலாம் கல்லூரியில் நிறையா, நம்மளாம் விவசாயிகள் நாங்களாம் கம்மியாக தான் படிச்சிருக்கிறோம். இதெல்லாம் அறிஞர்கள், விஞ்ஞானிகள் எல்லாருமே, அரசியல்வாதிகள்லாம் எல்லாம் நிறைய படிச்சிருக்கிறாங்க. இப்படி ஒரு சிந்தனையாளர்கள் வந்து இது மாதிரி ஒரு இடத்த தேர்வு செய்கிறாங்கிறத எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருக்குது. அன்பார்ந்த ரெட்பிக்ஸ் உறவுகளே, பல்வேறு அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் கடந்து இன்று வரை எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் பக்கசார்பில்லாமல் தொடர்ந்து மக்களை மட்டுமே மையப்படுத்தி இயங்கும் ஊடகம் ரெட்பிக்ஸ் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்கு தெரியும். தொடர்ந்து நாங்கள் ஒரு சுதந்திரமான ஊடகமாக செயல்பட உங்களது நிதி உதவி எங்களுக்கு தேவை. உங்களால் முடிந்த அளவு எங்களுக்கு நிதி உதவி செய்யுங்கள். திரையில் தெரியும் இந்த QR கோடை பயன்படுத்தியோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தகவல்களை பயன்படுத்தியோ உங்களால் முடிந்த அளவு எங்களுக்கு நிதி உதவி செய்யுங்கள். நன்றி. பாப்பா சார், உங்களுடைய நியாயமான கோரிக்கை முதல்வர் காதுகளுக்கு கேட்டு தான் பார்ப்போம். ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.